வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதே 8:30 தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சம் நெட்ஒர்க் இஷ்யூனால. ஓகே, இன்னைக்கு 10th February போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். 4th ஸ்ட்ரெயிட் செஷனாக நம்ம மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியும், டெல்லியில் பிஜேபி வின் பண்ணி அவங்க கவர்மெண்ட் 24-27 வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியும், குளோபல் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே க்ரீனில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம மார்க்கெட் எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிறது நல்லா கிளியராகவே தெரியுது. ஓகேங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சிஐஓ, அதாவது சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. என்ன வார்னிங்? ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அங்கே சம் டேட்டாஸ் எல்லாம் வந்துச்சு. ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா, கன்சியூமர் கான்ஃபிடென்ட் டேட்டா, இது எல்லாமே அகைன்ஸ்ட் த மார்க்கெட் வந்துருக்குது. யூஎஸ் மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் 1%, S&P 500 0.9%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.4% டவுனில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. யூஎஸ் உடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.48 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே 108 இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்பைக் ஆகிருக்குது. நியர்லி 108.9 அரௌண்ட் வந்துருக்குது. ஓகேங்களா? காலையில் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது சைனீஸ் மார்க்கெட் மட்டும் தான் க்ரீனில் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி டவுனில் இருந்துச்சு. பட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம நிஃப்டி டவுன்லேயே தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. லைக் 50 to 80 பாயிண்ட்ஸ் டவுன்லேயே தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது நிறைய பேருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, டெல்லியில் பிஜேபி வின் பண்ணிட்டாங்க, அதனால மார்க்கெட் ஒரு கேப் அப் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பழைய சென்டிமெண்ட்டுங்க. இதெல்லாம் காந்தி காலத்து சென்டிமெண்ட். அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். அப்படியே இல்லை அப்படின்னாலும் ஒரு பெரிய ஸ்டேட்டு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மார்க்கெட் ஒரு ஸ்லைட்லி அதனுடைய இம்பேக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். டெல்லிலாம் நம்ம ஒரு கார்பரேஷன், ஒரு மாநகராட்சிக்கு எப்படி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். ஸோ அது ரொம்ப சின்ன ஸ்டேட்டு. அது அவ்வளோவா இம்பேக்ட் இருக்கு. அதுன்ட்டு நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தேன். அது யானைப்பசிக்கு சோளப்பொரி கொடுத்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பியாரிஸ் மார்க்கெட் அப்படின்னா எந்த ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்தாலும் அது கேர் பண்ணிக்காது, இறங்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிற வேர்டு இது. ஓகேங்களா? இதே புல்லிஷ் மார்க்கெட்டு அப்படின்னா, இந்த டெல்லியில் அவங்க வின் பண்ணுறதுக்கு மார்க்கெட் 200 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கும். அது புல்லிஷ் மார்க்கெட்டு. அதுக்கு மார்க்கெட் ஏறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இறங்குறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேணும். அதுதான் மார்க்கெட் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி பேஸ்கெட்ல போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன்ல தான். அதாவது ஒரு கட்டத்தில் ஃப்ளாட்டாகவே வந்துச்சு. அதுக்கப்புறமா கண்டினியூவாக பியர்ஸ் டாமினேட் பண்ணாங்க. 23,550 23,400. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 0.7% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 548 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 0.76% டவுன் ஆயிருக்குது, 178 பாயிண்ட்ஸ். இப்போல்லாம் நிஃப்டி 170 பாயிண்ட்ஸ், 250 பாயிண்ட்ஸ் இறங்குறதெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. இது நமக்கு பழகிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். 50 பாயிண்ட் மைனஸ் ஆனாவே மார்க்கெட் 50 பாயிண்ட் மைனஸ் ஆமாடா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இன்னைக்கெல்லாம் 200 பாயிண்ட்னால 200 பாயிண்ட் தான் டவுன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஈச் 2% to 2.5% அரௌண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் நரேன் அவர் இப்போ சென்னையில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன் மீட்டிங்கில் பேசும்போது, மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்னமும் இறங்கும், இதுலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. இது என்னுடைய வார்னிங் இல்லை, அவருடைய வார்னிங். ஓகேங்களா? இன்னமும் கரெக்ஷன் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம என்ன சொன்னதே தான். இப்போ பேட் நியூஸ் கண்டினியூவாக வந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாமே போய் நாம் எல்லாம் சலிச்சு போயிட்டு, இனிமேல் மார்க்கெட்டு ஏறவே ஏறாதுடா, மார்க்கெட்டு என்ன அடுத்த டார்கெட்டு 5,000 தான் அப்படின்னு எப்போ சொல்கிறோமோ, அதாவது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற புல்ஸ் இது அவ்வளோதான் அப்படின்னு என்னைக்கு சொல்கிறாங்களா அன்னைக்கு மார்க்கெட் டர்ன் ஆகும். ஓகேங்களா? இதே டைலாக நான் ஃபியூ மந்த் முன்னாடி சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு இனிமேல் இறங்கவே இறங்காது,
ஏறிட்டு தான் இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறாங்களே, லாஸ்ட் பெஞ்ச் பிஆர்ஸுங்க வந்து எப்போ வந்து பொசிஷன் வந்து ஸ்கொயர் அப் பண்ணாங்களோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் டர்ன் ஆகும்னு சொன்ன பார்த்தீங்களா. இப்போ அதை அப்படியே உல்ட்டாவாக சொல்கிறேன். புல்ஸுங்க ஓகே இனிமேல் வந்து பொசிஷன் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு என்னைக்கு திங்க் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஆகும். ஓகேங்களா, இது வந்து மார்க்கெட்டோடைய என்ன சொல்கிறது நேச்சர். இது நான் வந்து லாஸ்ட் 21 இயர்ஸாகவே நான் வந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு மெட்டல் இண்டெக்ஸ் 4% நியர்லி வந்து டவுன் ஆயிருக்குது. நம்ம நாட்டாமக்காரர் இருக்கிறார்ல ட்ரம்ப், அவர் என்ன சொல்லிக்கிறாரு, 25% வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அலுமினியத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நீங்கள் எனக்கு டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நானும் உங்களுக்கு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. யார் வந்து இவங்களுக்கு வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? இவரே தான் வந்து எல்லா நாட்டுக்குமே வந்து டேரிஃப் டேரிஃப் டேரிஃப்னு ஏதாவது ஒரு ஹாட் நியூஸில் டெய்லியுமே வந்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து ஜனவரி 20th அன்னைக்கு வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஜனவரி 20th இருந்து இது வரையுமே டெய்லியும் ஹாட் நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைனா வந்து 15% டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க எனர்ஜி அண்ட் வெஹிக்கிள்ஸுக்கு, அதாவது யூஎஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ அதுக்கடுத்து வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து 25% வந்து டேரிஃப் வந்து அலுமினியத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம இந்தியாவுடைய அலுமினியம் எக்ஸ்போர்ட் வந்து $1 பில்லியன் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஸ்விக்கி வந்து ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே வந்துருக்குது, 5% டவுன் ஆயிருக்குது. அதாவது அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 15% அரௌண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா வந்துருச்சு. எஃப்ஐஸ் ஆஸ் யூஸ்வல் 2464 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக்கு 1515 கோடிக்கு வந்து அவங்களும் வந்து பை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் ஃபியூச்சர் வந்து இப்போ வந்து 140 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம நிஃப்டி வந்து ஸ்லைட்லி வந்து க்ரீனில் இருக்குது, ஒரு 25 பாயிண்ட் வந்து ஹையில் இருக்குது. ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீக்காக தான் இருக்குது. 23,200ங்கிறது ஒரு சப்போர்ட். அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,950, தென் 22,800. 22,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்பவும் மார்க்கெட்டு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர்லாம் வரலாம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து லோ வந்து பிரேக் பண்ணாமல் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா 23,800 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா புல்லிஷ் மார்க்கெட்டு வந்துருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. புல்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது 23,800க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகணும் மார்க்கெட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு அதாவது 11th February தைப்பூசம். நான் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 17-18 வருஷமாக வந்து தைப்பூசம் அன்னைக்கு வந்து எந்த நாளாக இருந்தாலும் நான் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க மாட்டேன். பார்க்கலாம், நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். இப்போ சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நான் பார்த்துருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. எங்கே போயிட்டாங்கன்னா 78,000 கால் ஆப்ஷனில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். அதுதான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓவராலாக வந்து பாருங்கள், 2.44 crore வந்து கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட்டு சைடு 1.4 crore தான் இருக்குது. நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இது வந்து நான் 15 minutes கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,440. 23,440லேருந்து 23,500 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,300 330. 300 கீழே வந்துச்சு அப்படின்னா February 3rd வந்த லோ 23,200 அரௌண்ட். இதுதான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ 23,300 கீழே வந்துச்சு அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 23,450 23,500. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் 50,200 அரௌண்டு தான். 50,200 அரௌண்டு தான் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே சஸ்டெயினேட் இருந்துச்சு அப்படின்னா 50,500. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 49,750 to 700.
700 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 49,500. இது வந்து எப்போ வந்ததுன்னா February 4th வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.